சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணே 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 உள்ள வாண்ணே. பூஜா மாமா ஏன் இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. உள்ள வாங்க தம்பி. செல்வி உள்ள கூட்டிட்டு வாமா. நான் என் வாழ்க்கையில இனி இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் தம்பிக்காகவும் அவன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்துக்காகவும் அவன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைக்காகவும் தான் இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ணே என்ன விஷயம்? எதுக்காக பூஜாவை கூட்டிட்டு வந்திருக்க? சரி உள்ள வாங்க. எது வந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். ஆமா மாமா, வீட்டுக்குள்ள வாங்க. இல்ல, வீட்டுக்குள்ள வந்து இவங்களோட உறவாட எனக்கு விருப்பம் இல்ல. வந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். இந்தா, என்ன பாக்குற? புடி புடின்னு சொல்றேன்ல. குறிச்ச தேதியில நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கான பத்திரிகை தான் அது. பத்திரிகையை உனக்கு தான் வைக்கிறேன். ஒரு அண்ணனா முறையா நான் உன்னை கல்யாணத்துக்கு அழைக்கிறேன். நீ இந்த கல்யாணத்துக்கு வரணும். பூஜாவுக்கு நீயும் அண்ணன்னு அவளுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தை எந்த குறையும் இல்லாம நீயும் கூட இருந்து செய்யணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கல்யாணத்துக்கு நாள் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இன்னைக்கே சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பத்திரிகை வைக்கலான்னு இருக்கேன். அதனால கல்யாணம் வரைக்கும் நம்ம தங்கச்சி பூஜா இங்க உன் கூடவே இருக்கட்டும். அவளை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போலான்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். கல்யாணத்தன்னைக்கு குறிச்ச முகூர்த்தத்துக்கு முன்னாடி நான் எப்படி இப்ப பூஜா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேனோ அதே மாதிரி நீயும் மண்டபத்துல வச்சு பூஜாவை என்கிட்ட ஒப்படைக்கணும். சரியா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மணமகளா பூஜா அங்க இருக்கணும். பாரு வேலு, என்னடா கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொன்ன உங்ககிட்டயே பூஜாவை கூட்டிட்டு வந்து விடுறேன்னு பாக்குறியா? அதுல 1000 காரணம் இருக்கு. நம்ம தங்கச்சியோட இந்த கல்யாணத்துல தான் நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே அடங்கி இருக்கு. உன் மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் பாசத்திலையும் தான் உன்னை நம்பி பூஜாவை இங்க கொண்டு வந்து விடுறேன். நீ என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண மாட்ட, என் பேரை காப்பாத்துவன்ற நம்பிக்கையில தான் என் தங்கச்சியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பூஜாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்ப கல்யாண மண்டபத்துல பத்திரமா கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. என் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி நீயோ இல்ல உன் பொண்டாட்டியோ இல்ல அவ குடும்பத்த ஆளுங்க யாராவது ஏதாவது செஞ்சு எனக்கு எதிராக திட்டம் போட்டு கல்யாணத்தை நிறுத்த பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபத்துக்கு வந்தவங்க எல்லாம் பூஜா கல்யாணத்துக்கு பதிலா என் கருமாதிக்கு வந்துட்டு போற மாதிரி ஆயிடும்.